எல்லாருக்கும் வணக்கம். என்னடா நைட்டில் பேசுகிறான்னு பார்க்குறேன். நைட்டில் காலையில் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 2:30 மணி ஆயிடுச்சு. நம்ம நேற்று ட்ரிப்புக்கு வந்திருந்தோம்ல, வரப்போ பார்த்திங்கன்னா இங்கே தாம்பரத்தில் டைம் நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு நைட் ஓட்டலான்னு பார்த்தா அது செட் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டேன், நைட்டு இங்கேயே ஆல்ட் ஆகிட்டேன், வண்டியிலே படுத்துட்டு சரி இன்றைக்கி காலையில் ஒரு 2 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு ஓட்டி பார்க்கலாம். 2 மணிக்கு மேலே ஓட்டி பார்த்தா எப்படி ஏர்னிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக அப்படியே இங்கே இருந்துட்டோம். ஸோ அதான் இன்றைக்கி ஓட்டி பார்க்கலாங்க, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியான கொசுங்க. நான் வண்டி ஓட்டலான்னு பார்த்தா கொசு என்னை செம்மையாக ஓட்டிச்சு. செம்ம கொசு, படுத்து தூங்கவே முடியல, தூக்கமே இல்லை. முடிஞ்சு பண்ணால் ஒரு 1 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன், தூக்கமே இல்லை. பார்க்கலாம். டைம் வந்துட்டு இப்போது கரெக்டாக 2:30 ஆயிடுச்சுங்க. சரி 2:30 மணி ஆயிடுச்சு. நம்ம அதனால் டியூட்டி அடி தான் பார்க்கலாம். பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா டியூட்டி அடி தான் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போகலாம், அப்படி ஏர்போர்ட் பக்கமாக போகலாம். பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே காலையில் எதனா இருக்குமா இல்லைன்னு கரெக்டாக தெரில, பார்க்கலாங்க. இன்றைக்கி இது செட் ஆகிடுச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். சாட்டர்டேனா ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி பார்க்கலாம். சரியான பனி ஒரு இருந்துச்சு, பனி ப்ளஸ்ஸு செம்ம கொசுங்க, தூங்கவே முடியல, பயங்கரமாக இருந்தது. சார் நைட் ஓட்டலான்னு பார்த்தா இந்த ஏரியாவுக்கு நைட் வந்து செட் ஆகலைங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டிங்க, புரியுதா, ஏகப்பட்ட வண்டிங்க நைட் ஆல்ட்டிங் வந்து படுத்து தூங்குறதுக்கு தான் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நைட் எந்த ட்ரிப்பும் அடிக்கிறது இல்லை. நான் நைட்டில் வந்து ஆனில் தான் வச்சுருந்தேன். ஆனால் எந்த ட்ரிப்பும் அடிக்கிற மாதிரி தெரில, எந்த ட்ரிப்பும் அடிக்கல. வந்து படுத்துட்டு அவ்வளோதான். 2:30 மணி ஆகிடுச்சு. சரி எந்திரிச்சு அப்படியே உள்ளே போகலாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இங்கே எதனா அடிக்குதானே. அப்படிலாம் எந்திரிச்சு உள்ளே போகலாம், பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னால தான் சரி இது பண்ணலான்னு பார்த்தேன். நைட்டு ஓட்டி இருந்த வீடியோ திருப்பேன், அது வேஸ்ட்டு தான். நைட்டில் ட்ரிப் அந்தளவுக்கு எதுவும் அடிக்கலை. காலையில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். அப்படியே ஏர்போர்ட்டு அந்த பக்கம் போகலாம். அடித்தா அப்படியே அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா 2:45 ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் ஒன்று அடிச்சுதுங்க. எப்படி நம்ம அடிச்சுது, 7 கிலோமீட்டருக்கு 60 ரூபா. 7 கிலோமீட்டருக்கு 60 ரூபா எவங்க போவான்? நைட்டில் ஏதோ ரேட்டில் அதிகமாக கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுதான் அதிகமாக, ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி பார்க்கலாம். நம்ம அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன எடுத்து பார்க்கலாங்க. ஏன்னா முடிவு எடுத்துட்டோம், பார்க்கலாம். இந்த மாதிரி நைட்டு ட்ரிப் அடித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேங்க. 7 கிலோமீட்டருக்கு 60 ரூபா. சரி பார்க்கலாம். ஒரு ட்ரிப் வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இது வரையும் நான் இப்போ தான் யூபர் ஆன் பண்ண உடனே அந்த ட்ரிப் அடித்தான். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னொரு டைம் இருக்குல்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்லாம் அப்படியே மூவ் பண்ணி பார்க்கலாங்க, வெயிட் பண்ணுங்க. இது ஃபஸ்ட் ட்ரிப்புங்க, 149. இது அவர் வந்து 200 ஜிபே பண்ணிட்டாரு. ஜிபே என் நம்பருக்கு ஆகலைன்னா நாங்கள் வீட்டில் நம்பர் சொன்னால் அவங்க நம்பர் பண்ணிட்டாருங்க. பரவாயில்ல, காலையிலே ஒரு ஒருத்தவங்க ட்ரிப்பு தான். 200 ரூபா, 7 கிலோமீட்டர் 200 ரூபா. சரி ஓகே பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரிப் வந்து 149 ரூபாங்க, 7 கிலோமீட்டருக்கு. இங்கே தாம்பரத்துலேருந்து பக்கத்தில். இதோட பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 149 ரூபா. நம்ம கஸ்டமர் வந்து 200 பே பண்ணாங்க. ஆனால் நம்மளோட ஜிபே நம்பருக்கு வந்து அவங்க நம்பருக்கு சென்ட் பண்ணால் வரல, ஸ்கேன் பண்ணாலும் வரல, நம்பர் சொன்னாலும் வரல. அப்புறம் எங்கள் வீட்டில் நம்பர் சொன்னேன், அவங்க நம்பருக்கு போட்டால் வந்துடுச்சு. 149 பில் அமௌண்ட்டு. ஆனால் கஸ்டமர் வந்து நமக்கு 200 கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. இப்போ அங்கே இருந்தனாலும் உடனே அடிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே வந்துட்டுருக்கோம், ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே வந்துட்டுருக்கோம். இங்கே அடிக்குமா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். ஒரு நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை மறுபடியும் மூவ் பண்ணி அங்கேயே போயிடுது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், இல்லை மறுபடியும் மூவ் பண்ணி போகலாம். செகண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அங்கே தாம்பரத்துலேருந்து ஏர்போர்ட் வந்துட்டோங்க. ஏர்போர்ட்லேருந்து 1000 விட்டு வந்தோம். ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1000 வெயிட்டு வந்து செகண்ட் ட்ரிப் வந்தோம். கேட்குதா? ஏர்போர்ட்லேருந்து 1000 லைட்டுக்கு செகண்ட் ட்ரிப் வந்தோங்க. 350 பில் அமௌண்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 4:40. இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் இப்போ 550 ரூபா ஏர்ன் பண்ணிட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பார்க்கலாம், அடுத்த ட்ரிப்பே நடிதான் பார்க்கலாங்க. நம்ம 1000 லைட்டில் இருந்தோம்ல, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பெசன் நகருக்கு ட்ரிப் அடிச்சதுங்க. 186 ரூபா பில் அமௌண்ட்டு. அடுத்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா
5 மணி ஆகுதுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபா 700 கிட்ட ஏர்ன் பண்ணிட்டுங்க. நம்ம ரொம்ப தப்பாக நினச்சிட்டு நினைக்கிறேன் இந்த ஏர்லி மார்னிங் டியூட்டியை. ஆனால் உண்மையிலே ரொம்ப ஒர்த்து தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 650 700 கிட்ட ஏர்ன் பண்ணிட்டோம். ஒரு 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 5 தான் 1.5 மணி நேரம் தான் ஆகுது. நல்லா தான் இருக்குது. சரி ஓகே பார்க்கலாம். இப்போ கரெக்டாக பெசன்ட் நகரில் ஏதோ ரேலி போகிறாங்க போல், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 500 பேர் கிட்ட இருக்காங்க. அப்படி எக்கச்சக்க பேர், நிறைய காருக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ மாரத்தான் ஓட போகிறாங்க போல். சரி பார்க்கலாம், அடுத்த ட்ரிப் நம்ம எங்கே பார்க்கலாம். அடையெல்லாம் அந்த மாரத்தானை வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குங்க. பெசன்ட் நகர்லேருந்து சென்ட்ரலுக்கு ஒரு ட்ரிப் அடிச்சது 200 ரூபா. அதை எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ சென்ட்ரலில் வெயிட் பண்ணுறோம். சென்டரில் வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம் வேறு என்ன ட்ரிப் எடுத்தால் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 5:45 தான் ஆகுது. இதுக்குள்ளே ஒரு 900 ஓட்டிகிட்ருக்கோம். நல்லா தான் இருக்குல்ல, பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆம்புலன்ஸ் போகுது. நம்ம இங்கே இருக்காம தான் டெய்லி அந்த டைம் கூட வரலாம். ஆனால் நம்ம இங்கே இல்லாதனால அப்படி பண்ண முடியாது. சரி பார்க்கலாம், இங்கே இருந்தால் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா நாளும் இதே மாதிரி கை கொடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உடனே கண்டினியூஸாக டூட் கொடுத்துட்டே இருந்தோம். அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. சென்ட்ரலில் இருக்குங்க, பார்க்கலாம் வேறு எதனா டூட் கட்டி தான் பார்க்கலாம் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 7:15ங்க. இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 1500 பண்ணிருக்கு. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா தாம்பரத்தில் கரெக்டாக 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 3:30 மணிலேருந்து இப்போ டைம்னா 7:15. ஒரு 3-4 மணி நேரத்தில் 1200 3:30 மணி நேரத்தில் நல்லா தான் ஓடுது. இப்போ நிறைய ட்ரிப் எடுக்காமல் அப்படியே செம்ம டயர்டாக இருந்ததா, அப்படியே படுத்துட்டு கொஞ்ச நேரம். ஸோ இன்னும் கூட ஒரு 1 மணி நேரம் அப்படியே தூங்கலான்னு இருக்கேங்க. டயர்டாக கண்ணெல்லாம் ஏறிது, வண்டி ஓட்ட முடியல. நைட்டு அந்தளவுக்கு ரொம்ப நேரம் தூங்கலாம். நைட்டுனா ஒரு 1 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளோ தூங்கலை. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டியூட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சென்டரில் இருந்து இங்கே பெரம்பூருக்கு ஒரு ட்ரிப்பாக வந்தேன் 150 ரூபாய்க்கு. அதோட வண்டியை ஓரம் கட்டு படுத்துட்டேங்க. கண்ணெல்லாம் எரியுது. சரி ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்றதுனால அப்படியே படுத்துட்டேன். ஆனால் நைட்டில் பிரச்சனை இல்லைங்க, ஃப்ரீயாக இருக்குல்ல. ஒரு 350 ரூபா ட்ரிப்புக்கு எனக்கு 20 நிமிஷம் முடிஞ்சது. பிரச்சனை இல்லாமல் முடியுது இல்லை. இப்போ ரெகுலராக அப்படியே கூட கொஞ்சம் நைட்டில் கொஞ்சம் ஓட்டலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இனி சாட்டர்டேனா நைட்டு தங்கி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சண்டே கொஞ்சம் சீக்கிரம் கூட சண்டே இங்கே அப்படியே ஓட்டிகிட்டே அப்படி தான் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நைட்டில் வேஸ்ட்டு. நான் நைட்டில் ஒரு 10-11 மணிக்கு மேலே ஓட்டுறது வேஸ்ட்டு. அதிகமாக நம்ம இந்த பக்கம்லாம் ட்ரிப் அடிக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப்பில் ஃபுல்லாக அங்கே லோக்கலில் இருக்க வண்டிக்கு மட்டும்தான் லைனில் போட்டு ஃபுல்லாமே அவங்க மட்டும்தான் இருக்காங்க. வேறு எதனா ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அங்கே நம்ம இல்லை, அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஓரங்கட்டு படுத்துட்டு இருந்தேன். சரியான கொசு, ஒன்றுமே பண்ண முடியல அங்கே. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தால் ட்ரிப் அடிச்சது. அதான் சொல்லியிருப்பேனே, ஒரு 60 ரூபா ட்ரிப் அடிச்சது, 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்து. அதுக்கப்புறமா தான் ட்ரிப் அடிச்சது. அன்றைக்கி சண்டே சரி வரலாம். நான் எப்போ சண்டே லீவ் போட்டுருவேன். சண்டே வரலான்ட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் ஒரு 11 மணிக்கு கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும். வந்து ஓரளவுக்கு அப்படியே இது பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் காலையிலேயே ஓட்டிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பார்க்கலாம். இன்னொரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எதிர்த்து ஓட்டலாங்க. ஓட்டிகிட்டு ஒரு மதியம் வரைக்கும் ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரிங்களா? அப்புறம் ஓலாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓலான்றாங்க. ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 2 நாளாக ஒரு டியூட்டி கூட எடுக்கலைங்க. நேற்றுலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு டியூட்டி கூட எடுக்கல. எப்படி பார்த்தாலும் ஒரு 100 டியூட்டிக்கு மேலே மிஸ்ஸு. ஓகேங்களா? நான் எடுக்கவே இல்லை. ஓட்டுறதெல்லாம் போர்ட்டரில் ஓட்டிடுறேன். அப்படி இல்லைன்னா ஓலா, அப்படி இல்லைனா யூபர், இப்படி தான் போயிடணும். நான் எப்பவுமே அது முன்னாடி இப்போ ரேப்பிடோ தான் நிறைய ஓட்டுவேன். இப்போ ரேப்பிடோ தொடவே இல்லை, ஒரு டியூட்டி கூட தொடவே இல்லை. இப்போ கூட டியூட்டி அடிச்சுது, ஆனால் எடுக்கல. டயர்டாகுதா, சரி எடுக்கலான்ட்டு அப்படியே தள்ளி விட்டுறேன். நான் பார்க்கலாங்க, ஒரு நேரம் படுப்போம்.
இங்கே ஆட்டோலேயே படுக்கணும். இதில் படுக்கணுமா, இதில் தூங்கவே முடியல, இடமே பத்தலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே படுக்கிறதுக்கு. எப்படி படுக்குது நம்ம பாடி இதில் பத்தலை, சின்னதாக இருக்கா. அப்படியும் மீறி காலை கையை வெளியில் நிட்டு பார்த்துட்டாக்கா பேக் பெயின் வந்துடுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரில, பார்ப்போம். முடிஞ்ச அளவு ஒரு பில்லோ ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா பில்லோ ஒன்று வாங்கி வச்சுன்னா எங்கள் சைடில் இந்த இதில் வச்சுட்டு கூட கால் வெளியில் நிட்டு படுத்தா கரெக்டாக இருக்கும். பில்லோ ஒன்று வாங்கி வச்சுக்கணும். நம்ம நைட்டு வரண்டான்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பில்லோ இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். தூக்கம் வருது. நம்ம தூக்கத்தோடு அப்படியே வண்டி ஓட்டணும்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்காது. அப்புறம் நம்மளை நம்பி கஸ்டமர்லாம் வராங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த மாதிரி டைமில் வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், வண்டி ஓட்டக்கூடாது. தூக்கம் வருதா ஓரம் கட்டிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் நம்ம எதுவும் கேட்கப்படுறதில்ல, ஓகேங்களா. ஆஃப் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ தாங்க தூங்கி எழுந்திரிச்சோம். ஒரு 1500 கூட ஓட்டிட்டு அப்புறமா தான் படுத்து தூங்கினேன். இப்போது பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஏரி எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல பார்க்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஏரி, பார்த்தீங்களா பெரிய ஏரி. சரி அப்படியே வந்தேன், பார்த்தேன், சும்மா பார்த்துட்டு போகணும் வந்தேன். இல்லை மீன்லாம் பிடிக்கிறாங்க தெரியுதா, அது போட்டு மாதிரி ஒன்று சின்னதாக மீன்லாம் பிடிக்கிறாங்க. சரிங்க, நான் டியூட்டி தான் பார்க்கலாம் முன்னாடி. இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா 10 கிலோ 15 கிலோன்ற ரேஞ்சிலலாம் கூட நிறைய மீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா தெரியுதா, பரிசலில் மீன் பிடிக்கிறாங்க தெரியுதா, அழகாக மீன் பிடிக்கிறாங்களா அங்கே, சூப்பராக இருக்கும். அதை எடுத்து நான் அப்படியே இது உள்ளே போனோன்னா செம்ம பெரிய ஏரிங்க, எவ்வளோ பெருசாக பாருங்களா, நல்லா இருக்குல்ல. சரி ஓகேங்க, அப்படியே போவோம். மக்களே ஹாய். நல்ல வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியாக ஓட்டிகிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் அம்பத்தூர் ஏரி பார்த்தோமா. இப்போ பார்த்தீங்கன்னா புழல் லேக் இருக்குல்ல, மாதாவர் லேக்குன்னு சொல்லலாம். இந்த லேக்கு தான் இது. பார்த்தீங்களா அழகாக இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, வெறும் லேக்காக சுற்றுறோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருக்கேன், தெரியுதா, அங்கே தான் இருக்குது வண்டி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2500 ஓட்டி வச்சுருக்கோம். சரி ஓகே, காலையில் 3:30 மணிக்கு எடுத்தோமா, இது வரைக்கும் 2500 ஓட்டியிருக்கோம். ஓட்டுவோம், எவ்வளோ நேரம் முடியுதோ ஓட்டுவோம். அதுக்கப்புறம் டயர்ட்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். சரிங்களா, இன்னும் சாப்பிடவே இல்லைங்க, சாப்பிட்ணும். போய் சாப்பிட்ணும், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டலான்னு இருக்கிறேன். ஒரு நேரம் உட்காரணும்ல, உட்காந்துட்டு அப்புறம் ஓட்டலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்திக்கார பசங்களாம் மீன் பிடிக்கிறாங்க தெரியுதா, அவங்க உட்காந்துக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க. இதில் நிறைய மீன் இருக்கும் போலங்க, அழகாக பண்ணியிருக்காங்களே. அங்கே பாருங்கள் தண்ணி எப்படி பீச்சு அடிக்குது, அதுக்குன்னு ஒரு மிஷின் ரெடி பண்ணி அழகாக தண்ணி ஷவர் மாதிரி அடிக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல அது பார்க்குறதுக்கு. இது செம்மையாக இருக்குங்க அந்த ஏரியா. இன்னும் அந்த பில்டிங்கில் இருக்குல்ல, அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்கள செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்களே, பார்க்க அழகாக இருக்குண்ணா. அது இல்லாமல் நல்லா காற்று செம்மையாக அடிக்குதுங்க, சூப்பராக ஜில்லுன்னு காற்று அடிச்சுனே இருக்குது. ஆமாம், சரி ஓகேங்க, போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ட்ரிப்பு நான் எடுக்கலை, அதாவது பிஸியாக அப்படியே மாற்றி ஒன்று ட்ரிப் போட்டே இருந்தாங்களா, அதனால் எடுக்க முடியல, அதனால் எடுக்கலை. சரி பார்க்கலாங்க, பார்த்துட்டு அப்புறம் பண்ணுறேன். சரிங்களா, ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் போல், எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரி ஓகே. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ஓட்டணும் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 காலையில் எழுந்திரிச்சு இது வரைக்கும் வந்துட்டேன். ஒரு 5 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3500 3600 ஓட்டினாங்க. அதாவது காலையில் எழுந்திரிச்சு இது வரைக்கும் ஓட்டணும்னா அதுலேயும் கேப்பில் படுத்துட்டேன், கொஞ்சம் தேவையில்லாத விட்டுலாம் விட்டுட்டேன், அந்த மாதிரி மாற்றி தான் ஓட்டினேன். சரி நான் பேலன்ஸ் அப்புறம் சொல்கிறேன்.